10th sum பார்க்கலாம். Factorize each of the following. இதில் ஒரு ஹிண்ட் கொடுத்துருக்காங்க. சி கொஷின் நம்பர் 9 கொடுத்துருக்காங்க. கொஷின் நம்பர் 9 என்ன கொடுத்துருக்காங்கன்னா x³ + y³ = x + y x² - xy + y²ங்கிற ஒரு ஐடென்டிட்டியும் x - y³ ஃபார்முலாவும் கொடுத்துருக்காங்க. x - y × x² + xy + y² கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம இதை யூஸ் பண்ணி தான் இந்த சம் ஒர்க் அவுட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு சம் என்னென்னு பார்த்தீங்கன்னா 27y³ + 125z³ கொடுத்துருக்காங்க. இது எந்த ஃபார்மேட்டோட மேட்ச் ஆகுது? இந்த ஃபஸ்ட்டு ஃபார்முலா x³ + y³ மேட்ச் ஆகுது. ஸோ நம்ம இந்த ரைட் சைடுக்கு எக்ஸ்பேண்ட் பண்ணி எழுத போகிறோம். என்னது x + y கொடுத்துருக்காங்களா? ஸோ x என்னது? இங்கே வந்து x³ + y³ தான் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம எக்ஸும் ஒய்யோட வேல்யூ கண்டுபிடிக்கணும். இப்போ 27 இருக்குது. 27னா என்ன? க்யூப் என்ன வரும்? 27ஓட க்யூப் வந்து 3 வரும். 3y வரும். அடுத்து இதோட க்யூப் என்ன வரும்? 5z வரும். ஓகேங்களா? 5 5 is 25. 25 × 5 125 வரும். ஓகேங்களா? ஸோ 3y + 5z எழுதிட்டோமா? x + y எழுதியாச்சு. அடுத்தது x². x என்ன? 3y² - x × y 3y × 5z x × y எழுதியாச்சு. அடுத்தது y². y என்ன? 5z². ஓகேங்களா? இப்போது அடுத்த ஸ்டெப் வந்து 3y + 5z × 3y² என்ன வரும்? 3 3s are 9y² - 3 5s are 15 × yz + 5z² என்ன வரும்? 25z² வரும். ஓகேங்களா? இதுதான் இதோட ஃபேக்டரைஸ். அடுத்தது செகண்ட் சம் பார்க்கலாம். 64m³ - 343n³. ஓகேங்களா? இப்போ இது எந்த ஐடென்டிட்டினா 9th சம் கொடுத்துருக்காங்க இல்லையா? அது எந்த ஐடென்டிட்டினா x³ - y³ = x - y × x² + xy + y². இந்த ஐடென்டிட்டி யூஸ் பண்ணி தான் வருது. ஓகேங்களா? இப்போ நமக்கு x³ - y³ கொடுத்துட்டாங்க. அப்போ x வேணும். x³ வந்து என்ன கொடுத்துருக்காங்க? 64m³ கொடுத்துருக்காங்க. ஸோ எக்ஸோட வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா 4m வரும். ஏன்னா 4 4s are 16 4s are 64 வரும். ஓகேங்களா? அடுத்து ஒய்யோட வேல்யூ என்ன வரும்? y³ என்ன கொடுத்துருக்காங்க? 343 கொடுத்துருக்காங்க. n³ கொடுத்துருக்காங்க. இப்போ ஒய் வேணும்னா க்யூப் ரூட் வேணும். அப்போ 7 7s are 49. 49 × 7 340. ஸோ ஒய்யோட வேல்யூ என்ன வரும்னா 7n வேணும். ஒய்யோட வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா 7n. எக்ஸோட வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா 4m. ஸோ அதோட எடுத்து அப்ளை பண்ண போகிறோம். x³ 4m² - y³ வேல்யூ 7n². ஓகேங்களா? இப்போ x - y அப்போ 4m - 7n x² 4m². xy 4m × 7n. ஓகேங்களா? அப்புறம் y² 7n² எல்லாமே எடுத்து அப்ளை பண்ணியாச்சு. அடுத்த ஸ்டெப்பில் 4m - 7n × இந்த ஸ்கொயர்டில் எடுத்துகிட்டு ரிமூவ் பண்ண போகிறோம். இப்போ 4m² என்ன வரும்? 4 4s are 16m² + 4 × 7 28mn + 7n² என்ன வரும்? 7 7s are 49. ஸோ 49n². 4m - 7n × 16m² + 28mn + 49n². இதுதான் இதோட ஆன்சர். இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புகிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.